Hi, this is Dr. Rashida from Al-Shafi Clinic. ஸோ நிறைய பேர் கேட்குற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஒரே ஒரு க்ரீம் கொடுங்க, ஸோ அதுவே வந்து எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ என்னால் எல்லா ரொட்டீனும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு க்ரீம் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து லைக் பிக்மெண்டேஷன், ஸ்காரிங் இஷ்யூஸ், ஆக்னி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஸோ ஏஜிங் சைன்ஸ் காட்டுற எல்லா சைன்ஸும் வந்து ஒரே க்ரீம் சரி பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஐ வில் சஜஸ்ட் சன்ஸ்கிரீன் தான். ஸோ நெக்ஸ்ட் டவுட் எல்லாருக்குமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்ஸ்லயும் வந்து சன்ஸ்கிரீனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ ஆமா, கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன் முன்ன வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை சன்ஸ்கிரீன், ஆனால் இப்போ வந்து இவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஸோ முன்ன வந்து இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம நிறைய மொபைல்ஸ் பார்க்குறோம், லேப்டாப் சம்பந்தமான ஒர்க்ஸ் தான் இருக்கு, எல்லாமே நிறைய வந்து லேப்டாப்ஸ் பார்க்குறோம், கேட்ஜெட்ஸ் நிறைய யூஸ் பண்றோம். ஸோ அங்கிருந்து வர நிறைய ப்ளூ ரேஸ், அதாவது ரேடியேஷன்ஸ். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா டயட் சரி கிடையாது, ஜங்க் நிறைய எடுத்துக்கிறோம், லேட் நைட் நிறைய வந்து நம்ம தூக்கம் வந்து சரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதோட எல்லா சைட் எஃபெக்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல தான் இந்த இம்பாக்ட் வந்து காட்டும் உங்களுக்கு. நம்மளோட லைஃப் ஸ்டைல் சரியில்லை, பிளஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஜிங் சைன்ஸ் வந்து அதிகமா காட்டுது. இன்னொரு பெரிய இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்றது, ஊர் விட்டு ஊர் வந்து நிறைய பேர் இங்க படிக்கிறோம், ஸோ வந்து வேலை பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டயட் சரி இருக்காது, தண்ணி செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் வருது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனாலையும் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் நிறைய பேர் பாக்குறாங்க, ஸ்கின் வந்து நிறைய டேமேஜ் ஆகுது, நிறைய பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ், டார்க் சர்க்கிள்ஸ், அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஜிங் சைன்ஸ் வந்து இயர்லி 20ஸ்ல நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா என்னால ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு ஸ்கின் ப்ரொடெக்ஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு க்ரீம் வந்து எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ற மாதிரி இருந்தா எல்லாருக்குமே வந்து ஈஸியாவும் இருக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு விஷயமும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு க்ரீம்னு பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் தான் வந்து ரொம்ப பெஸ்ட். இதுல ஆயுர்வேதிக்ல எப்படி சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதிக்ல எப்படி சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கும், ஸோ இது மற்ற சன்ஸ்கிரீன்ஸ்க்கு இங்க என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கு. ஒன்னு மினரல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன்ஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ். ஸோ கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ்க்கும் நாம இங்க யூஸ் பண்ற மினரல் சன்ஸ்கிரீன்ஸ்க்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினரல் சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பிரெக்னன்சி சேஃப், லாக்டேஷன் மாம்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ வந்து அதனால வந்து மினரல் சன்ஸ்கிரீன் வந்து எப்பயுமே எல்லாருக்குமே வந்து சேஃபர் சைட். கெமிக்கல் சன்ஸ்கிரீனுக்கும் மினரல் சன்ஸ்கிரீனுக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். சோ நீங்க அப்ளை பண்ண உடனே பாத்தீங்கன்னா அண்டர் த ஸ்கின் வந்து உள்ள போகி சோ அதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் பண்ணும், சோ ப்ரொடெக்ட் பண்ணும். மினரல் சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்லேயே வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மினரல் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து 5 மினிட்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வெளியில போங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா மினரல் சன்ஸ்கிரீன்லயும் இருக்கும். ஸோ எது நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சேஃபர் சைடு இருக்கிற மினரல் சன்ஸ்கிரீன் வந்து